அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிறந்திருக்கும் இந்த இனிய புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்விலும் நோய் இல்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வாழ்த்துக்கள். இன்னைக்கு நமது அரங்கிற்கு ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கும் மற்றும் அனைவரது ராசி பலன்களுக்குமான அத்தனை ராசிகளையும் பற்றி பேசுறதுக்காக திரு ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. வணக்கம் சார், உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு. ஸோ இந்த புத்தாண்டை ஒட்டி 12 ராசிகளுக்கும் எப்படி இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி நீங்கள் சொல்லலாம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பெயர்ச்ச ராகு கேது நமக. புதுயுகம் தொலைக்காட்சியில், அதாவது களி யுகத்தில் கூட ஒரு புது யுகம் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புது யுகம் தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய அத்துணை பாக்கியவான்களுக்கும், புது யுகம் தொலைக்காட்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற அத்துணை பாக்கியவான்களுக்கும் இந்த 2017 புத்தாண்டு இனிய புத்தாண்டாக மட்டுமில்லாமல் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் அந்த நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக ரொம்ப நீங்கள் சொன்னது எல்லாமே நிறைவேறணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசி இருக்குது. எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த உடனே நிறைய பேர் கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட ராசி எப்படி இருக்கும், சார் வாயிலேருந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வருதுங்கிறது கூட நிறைய பேர் அவளோட காத்துட்ருப்பாங்க. முதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே மேச ராசி. அந்த மேச ராசி எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்துள்ள கன்னியா லக்கணத்தில் அவதரித்துள்ள இந்த 2017 எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நன்மைகளையும் ஏற்றங்களையும் உண்மையான மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய உறுதியான ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா அனுமானம் பண்ண முடியாத மாற்றங்களையும், பருவம் தவறிய மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும், பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதங்கள் முடக்கமாக இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய ஆண்டின் பிற்பகுதி அடக்கமான கையிருப்பு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த 2017 புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அடிப்படை ஜாதகம் எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த புத்தாண்டு கிரக நிலைகளை இந்த புத்த ஆண்டு நமக்கு எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணுறோம், எவ்வளவோ அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுவெல்லாம் பண்ணி கூட இந்த நமக்கு ஓரளவு ஏற்றமோ அல்லது மாற்றமோ அல்லது ஒரு நன்மையோ கிடைக்காத ஏக்கத்தோடு தூக்கம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாக்கியவான்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் 12 ராசிகளிலும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய இந்த மேச ராசியை பொறுத்தளவுக்கு இந்த புத்தாண்டு அருமையான, அதாவது அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய பாக்கியமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க மேசராசியை பொறுத்தளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, புத்தாண்டுடைய கிரக நிலைகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் இருக்கிறதுனால இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்குமே அற்புதமான ஆண்டாக, மகிழ்ச்சிகளை தரக்கூடிய ஆண்டாக அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க மேஷராசிக்காரங்களுக்கு. தொடர்ந்து ராசிகளை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியோட முதல் நேயர் லைன்ல வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூமா. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பிரியா பேசுறேன் மேம். பிரியா மேடம், யாருக்காக கேள்வி கேட்கணும்? என்னுடைய குழந்தைக்காக கேட்கணும் மேம். சரிங்கம்மா, உங்க குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 30/9/2016. சரிங்க. நேரம் 1:09. சரி, ஓகே. சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசுங்க. ஓகே, சார் லைன்ல இருக்காரு, பேசுங்க. வணக்கங்க. வணக்கம் சார், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்களா? உங்களுடைய குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. நிகழ்ச்சியில மகிழ்ச்சியோடு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் இந்த புத்தாண்டு தினத்தன்று இந்த நல்ல நாள்ல கிடைச்சதுக்காக முதல்ல உங்களுடைய குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கேள்வியில என்னுடைய குழந்தைக்காக பாக்கணும் சார். சொல்லுங்க மேடம். நேரம் எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்கணும் சார். எங்க குழந்தைக்காக இப்பதான் 4 மாசம் ஆகுது. சரி சரிங்க.
அதுதான் சார் அவரை பத்தி. அதாவது நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஜாதகப்படியே கிரக நிலைகள் இந்த குழந்தைக்கு வந்து சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது. இரண்டாவதா எண் சாஸ்திரப்படி எண் கணிதப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து 3ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால முன்னேற்றமான ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இயல்பாகவே அமைஞ்சிருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த புத்தாண்டுடைய கிரக நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விதியன் அப்படிங்கிறது 3 தான். அப்போ இந்த 3 அப்படிங்கிற விதியனில் வந்து பிறந்துள்ள இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு வந்து மொத்தமாக அதாவது 10 ஆண்டுகளுக்கு உண்டான நற்பலன்களை வந்து நியாயமாக நடுநிலையாக வழங்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. இந்த பாப்பாவுக்கு முடிஞ்சால் பெருமாள் கோயிலில், அதாவது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நாளில் பெருமாள் கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. சனிக்கிழமை நாள் அல்லது வியாழக்கிழமை நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து வருஷம் ஒரு முறை திருச்செந்தூர் போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஜாதகப்படி இருந்தால் கூட அந்த சிறப்புகளை பொறுப்பாக அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்த்துக்கள் மேடம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் பாபநாசத்துல இருந்து பேசுறேமா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். இனிய வாழ்த்துக்கள். சார் யாருக்காக பார்க்கணும்? யாருக்கு சார்? என் பையனுக்காக பார்க்கணுமா? சரிங்க சார். பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 6/5/1987. சரிங்க சார். காலை 5:58 புதன்கிழமை. சரிங்க சார். சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி. வணக்கங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நான் வந்து பாபநாசத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். பையனுக்கு என்ன திருமணம் ஆகல, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நட்சத்திரங்க வருது? ஆயில்யம். கடகராசி. கடகராசி. பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போங்க, கலிகாலத்துக்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க. எந்த யுகமாக இருந்தாலும் ஜாதகப்படி இருக்கக்கூடிய யோகத்தை வந்து சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கடகராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட, அதாவது கடக ராசியில் ஆயில்யத்தில் பிறந்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு தாமதமாகுதோ அந்த அளவுக்கு வந்து இவருடைய வாழ்க்கையில் செல்வங்களும் பிரபல்யங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிறது அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் பெத்தவங்களுக்கு மற்றவங்களை விட பெத்தவங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும் இல்லையா? அதாவது காலாகாலத்தில் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகமும் அந்த மாதிரியான ஒரு கவலையும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆதங்கமும் அந்த கவலையும் வந்து அறவே அத்து போகிறதுக்காக ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் வந்து அதாவது நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகராஜா திருக்கோயிலில் வந்து இவர் பேரில் அர்ச்சனை பண்ணி வெண்பொங்கல் வச்சு 17 பேர்த்துக்கு தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிங்க. 17 பேர்த்துக்கு வெண்பொங்கல் இவர் கையால் தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இவருக்கு பிடித்த உணவு சாப்பிடணும் அன்னைக்கு காலையில். அதுக்கப்புறம் வந்து முடிந்தால் 8 பேர்த்துக்கு வந்து தேங்காய் மட்டும், அதாவது மட்டையோடு இருக்கக்கூடிய மட்டை உரிக்காத தேங்காய் வந்து 8 பேர்த்துக்கு தானம் பண்ண சொல்லுங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 60 நாளில் நிச்சயமாக இவருக்கு அற்புதமான மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு ஆடம்பரமான யோகம் இருந்துகிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நட்சத்திரம் ஆயில்யமாக இருக்கிறதுனால சில பேர் வந்து அதாவது திருமணம் பண்ணி நிறைய பேர் ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் மனைவி அப்படிங்கிற அந்த யுவதி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மனைவி அமையக்கூடிய பாக்கியம் ஆயில்யத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் புத்தாண்டு கிரக நிலைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமாக மிக மிக சந்தோஷமானதாக மிக மிக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்படவே வேண்டாங்க சார். வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். சார் யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? மேடம் எனக்காண்டி தான் மேடம். சரிங்க சார். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 10/3/1974 மேடம். சரிங்க சார். டைம் சார்? டைம் தெரியல மேடம். சரிங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசலாம். வணக்கங்க சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. வணக்கம் சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு தான் கேட்கணும் சார். சொல்லுங்க சார். நான் பிறந்தது வந்து 10/3/1974 சார். நட்சத்திரம் சார். நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சார். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிங்களா?
ஆமாம் சார். சொல்லு, என்ன கேட்கணுங்க உங்களுக்கு? அதாவது தொழில்கள் எப்படி இருக்கும், ம் இந்த புத்தாண்டு எப்படி நல்லபடியாக போகுமா? பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து புத்தாண்டு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய கேள்வியில் கேட்டீங்க இல்லையா, தொழில் எப்படி இருக்குன்னு கேட்காம தொழில்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது. புத்தாண்டு கிரக நிலைப்படி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்து நீங்கள் வந்து எந்த தொழில் ஆரம்பித்தாலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய முகூர்த்த நாளில், அதாவது முகூர்த்தம்ங்கிறது மாதத்துக்கு 10-15 வந்துகிட்டு இருக்கலாங்க. ஆனால் அதில் வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய முகூர்த்த நாள் அன்று உங்களுடைய தொழிலுக்கு வந்து நல்ல முறையில் பேர் வச்சு உங்களுடைய ஜாதகப்படி விதி மதி கதி நிலைகளை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அற்புதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த வகையில் தொழில் பேர் வைக்கிறது வந்து பெண் சார்ந்த வகையில் பெயர் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த நீங்கள் வந்து கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாதுங்க. கிராம பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தனிச்சு நின்று தொழில் பண்ணீங்கன்னா ஜெயிச்சு காட்டக்கூடிய அற்புதம் இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து. ஓகே, யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? எங்க பொண்ணு கேட்கணுங்க. சரி, ஓகே. உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. நான் 27/5/92. சரிங்க. எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கேட்கணுங்க. சரிங்கம்மா, டைம்மா? 24ங்க, மீன ராசி. சரி. ரேவதி நட்சத்திரம். சரிங்க. தனுசு லக்கணம். ஓகே. பொண்ணு கல்யாணத்துக்கு கேட்கணுங்க. சரி, ஓகே. ஓகேம்மா, உங்க பொண்ணோட பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 9:15, 9:45. சரிங்கம்மா. சார் லைன்ல இருக்காரு, தொடர்ந்து பேசுங்க. சரி. வணக்கங்க மேடம், புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லுங்க, பொண்ணோட நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரங்க, தனுசு லக்கணம். ரேவதி நட்சத்திரம், மீன ராசிங்க, தனுசு லக்கணமா இருந்திருக்கும். ஆமாங்க. உங்க பொண்ணுடைய ஜாதகப்படி ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் வந்து குரு பகவான் வர்றதுனால, அதாவது ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிரகமா வர்றதுனால நிச்சயமா வாழ்க்கையில வந்து இந்த கிரகம் அப்படிங்கிற வார்த்தையை விட அணு கிரகம் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். சரியான வயசு தான் வந்திருக்குது. திருமணத்துக்கு ஒன்று அதிகமான தாமதம் ஆகல இந்த பொண்ணுக்கு. கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையும் ராகு பகவானுடைய கோச்சாரமும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுனால தாறுமாறான எண்ணங்களும் தாறுமாறான தடங்கல்களும் ஏருக்கு மாறான சிந்தனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதுவெல்லாம் வந்து அடியோடு விலகக்கூடிய அற்புதம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு மேலே, அதாவது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து இவங்களுக்கு வந்து ஜாதகப்படியே கங்கண யோகம் வர்றதுனால கண்டிப்பாக அற்புதமான திருமண வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. சொந்த பந்தத்தில் வரன் வராதுங்க, வெளியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரன் வரும். நல்ல முறையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஊரை கூட்டி மேலங்கொட்டி கௌரவமான வகையில், அதாவது கலவரம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கௌரவம் நிறைந்த வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் மேடம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேடம். என் பையனுக்காக கேட்கணும். கண்டிப்பாங்கம்மா. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 14/7/1994 நைட்டு 1:05 பிறந்தான். சரிங்கம்மா. சார் லைன்ல இருக்காரு, பேசுங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். ஹலோ, வணக்கங்க மேடம், வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். என் பையன் எப்படி இருப்பான், லைஃப்ல எப்படி வருவான்றதுக்காக கேட்கணும் சார். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசியை சேர்ந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை எல்லா விஷயங்கள்லயும் வந்து பிடிவாதமா இருந்துகிட்டு இருப்பாருங்க. நிறைய விஷயங்கள்ல வந்து காரியவாதியா இருந்துகிட்டு இருப்பாரு. சுயநலம் கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது ஜாதகப்படி எதிர்காலம் இவருக்கு நல்லா இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனால் பிடிவாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பிடிவாதம் மட்டும் இல்லை, பிடிவாதம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, முடவாதம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து எதிர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பும் இவருக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார் அப்படின்னா
ஜாதகப்படி உண்டான இயல்பான யோகங்களை வந்து தியாகம் இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. முடிஞ்சால் கால பைரவருக்கும் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கும் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போக சொல்லுங்க. அங்கே போகும் பொழுது, அதாவது கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் ஏதாவது ஒரு பொருள், அதாவது என்ன பொருள் வாங்கிட்டு போனாலும் அந்த கோயில் சன்னதிக்குள்ளே போயிட்டு வரும்போது அது பொருளாகவே இருந்தால் கூட தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருதுங்க. அதனால தான் எந்த ஒரு சாதமாக இருந்தாலும் சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் அது பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பாக்கியங்களை வந்து இவர் அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக எந்த சன்னதிக்கு போனாலும் எந்த நாளில் போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வந்து சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. இன்னும் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் சாமியோ பிரார்த்தனையோ இவர் வந்து அதிகமாக விருப்பப்படாமல் இருந்துகிட்டு இருப்பாருங்க. இவர் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் இவர் பேரில் இந்த மாதிரியான அதாவது பிரார்த்தனையும் அர்ச்சனையும் வச்சுக்கோங்க. எதிர்காலம் வந்து நிச்சயமாக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரார்த்தனை இல்லாமல் இருந்தது அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடிய யோகம் வந்து அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்குன்னு கிடைச்ச பாக்கியங்களை நீங்களே அனுபவிக்கணும் அப்படின்னா, அதாவது சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய யோகங்களை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தெய்வ பிரார்த்தனைகளை வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அழைப்புக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மேஷத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாரும் பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த ராசி உள்ளவங்கலாம். இப்போ அடுத்து என்ன ராசி சார் சொல்ல போறீங்க? ரிஷப ராசி. ஓகே. அதாவது ராசிகளிலேயே இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை சேர்ந்த பெரும்பாலான பேர் வந்து தகுதிக்கு மீறிய மிகுதியான எண்ணங்களும் ஆடம்பரமான ஆசைகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பிறக்கும்போது ஏழையாக பிறந்தால் கூட வாழும்போது எப்படி இருந்தாலும் வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. அந்த மாதிரி அற்புதம் நிறைந்த ஆடம்பர யோகங்கள் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இந்த ரிஷபராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2016 புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏறத்தாழ நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உலக அனுபவங்களை, அதாவது ஓரளவு அனுபவங்களை கொடுத்து அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான செல்வங்களையும் யோகங்களையும் அருளக்கூடிய பாக்கியம் 2017க்கு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு உண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து கும்ப ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் வந்துக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள், வழக்கமான வாழ்க்கையில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் எவ்வளவுதான் மலிவான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் கண்ணுக்கு தட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட தெளிவான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 2017 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஏற்றங்களையும் எண்ணி பார்க்க முடியாத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் ரிஷபராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஓரளவு நிதானம். நம்ம நிறைய முறை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தானம் பண்ணுங்க, இந்த தானம் பண்ணுங்க, அதாவது அன்னதானம் பண்ணுங்க, கண் தானம் பண்ணுங்க, சொன்னதானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, கல்வி தானம் பண்ணுங்க, இரத்த தானம் பண்ணுங்க அப்படிங்கிறது எவ்வளவோ தானங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ரிஷபராசிகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த யோகங்களை வந்து நீங்கள் அற்புதமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அச்சாரமான ஆண்டா அமையக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுத்துட்டு போயிருங்க. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். இப்போ அவங்க என்ன மாதிரியான தெய்வத்தை வந்து வழிபடலாம் சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே வந்து ஆணாக இருந்தாங்கன்னா பெண்கள் மூலமாக அதிக நன்மைகளும் ஆதாயங்களும், அதே மாதிரி பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆண்கள் மூலமாக அதிக நன்மைகளும் ஆதாயங்களும் ஆடம்பரங்களும் அடையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கலாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜாதக ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, ராசி லக்கண ரீதியாக, நட்சத்திர ரீதியாக இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் வம்சா வழியாக வரக்கூடிய உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சுக்கிறது தான் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும்.
எந்த தெய்வத்தில் எந்த சன்னதியில் எந்த மாதிரியான பிரார்த்தனை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வ அனுக்கிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு மற்ற நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் மற்ற சன்னதியில் நீங்கள் பண்ணக்கூடிய அர்ச்சனைகளுக்கும் மற்ற நேரங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கும் நிச்சயமான நிரந்தரமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெய்வீக ஆகம சாஸ்திர உண்மை. அதனால யாராக இருந்தாலும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் குலதெய்வம் தெரியாமல் வந்துட்டு இருக்காங்க. குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாத ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு இருக்கும். அதாவது நாயை மதிக்கிற அளவுக்கு கூட தாயை மதிக்காத ஒரு சூழ்நிலை இந்த கலிகாலத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த மாதிரி குலதெய்வம் தெரியாத பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய குலதெய்வத்து பேர் தெரியாட்டி கூட பரவாயில்ல, எந்த இடமாக இருந்தாலும் காலையில் நேரம் எந்திரிச்சு முடிஞ்சா 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் அல்லது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த நாளுக்கு உண்டான ஓரை, இந்த 7 மணிக்குள்ள சூரிய உதயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பூமாதேவியை வலதுகை மோதிர விரலில் தொட்டு குலதெய்வத்தை நினைச்சு, அதாவது குலதெய்வம் பேர் தெரியாட்டி பரவாயில்ல, ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ ஆங்கார தெய்வமோ அதிர்ஷ்ட தெய்வமோ உங்களுக்கு கணக்கு கிடையாது, குலதெய்வமே அப்படின்னு நினைச்சு நீங்க வலதுகை மோதிர விரலில் பூமாதேவியை தொட்டு நீங்க நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் இந்த அண்டத்துல, அதாவது இந்த பிரபஞ்சத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா இதே பிரபஞ்சத்துல உங்களுக்காக விதிக்கப்பட்ட யோக பலன்களை உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான தகுதியை மிகுதியா வழங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. கண்டிப்பா சார். தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம், நான் சிவகாசில இருந்து பேசுறோம். வணக்கம்மா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகேம்மா, யாருக்குமா கேள்வி கேட்கணும்? என்னோட பையனுக்காக கேட்கணும். சரி, உங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. என்னோட பையன் பேரு பத்மநாதன். டேட் ஆஃப் பர்த் ஜனவரி 22, 2000 பிறந்திருக்கான். ஜனவரி 22, 2000 வருஷத்துல பிறந்திருக்காரு. டைமா? டைம் நைட்டு 12:22 மேம், சனிக்கிழமை. அதாவது பின்னிரவு விடிஞ்சா 23 டேட் வருது. சரிங்கம்மா, ஓகே. 12:22 பிறந்திருக்காரு. ராசி நட்சத்திரம்? ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. சரி, துலா லக்னம். ஓகேம்மா, சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசுங்க. அதான் அவங்க படிப்பு +2 படிச்சிட்டு இருக்கான். எந்த மாதிரி படிப்பு எடுத்தா நல்லா படிப்பான், எதிர்காலத்தை பத்தி கேட்கணுமா? கண்டிப்பா பேசுங்கம்மா, சார் லைன்ல தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க மேடம், புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்கள் சார். கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்காருங்க. இப்ப சொல்லுங்க. அவனோட படிப்பு இனிமே +2 படிச்சிட்டு இருக்கான் சார். எந்த மாதிரி படிப்பு எடுத்தா அவனுக்கு நல்லா இருக்கும், எதிர்காலத்தை பத்தி கேட்கணும். இவர் படிப்பு, அதாவது கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவருக்கு MBA சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பெரிய பெரிய நிர்வாகத்தை கட்டி காக்கக்கூடிய, அதாவது மாத கணக்கில் ஒரு உத்தியோகத்தையோ ஒரு விஷயத்தையோ தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா இவர் நாள் கணக்கிலேயே தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த நட்சத்திரத்துக்கு. அதனால பெரிய பெரிய நிர்வாகத்தை கட்டி காக்கக்கூடிய, ஆளுமை பண்ணக்கூடிய, அதிகாரம் பண்ணக்கூடிய சிறப்பும் பொறுப்பும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான படிப்பு, அதாவது MBA சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட கல்வியை எடுத்து படிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் அல்லது ஒவ்வொரு பாக்கியவான்களும் ஒவ்வொரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான ஒரு தொழிலோ அல்லது அமையுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏருக்கு மாறான யதார்த்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பிடிப்பே இல்லாமல் படித்தால் கூட கண்டிப்பாக வாழ்க்கையில் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியோடு நின்று பிழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பெருமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவாருங்க. பயப்பட வேண்டாங்க. அட்வைஸ் பண்ணுறது, ஆலோசனை பண்ணுறது இவருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதாவது இவருக்கு பிடிக்காத முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை தான். அதனால் அவருடைய போக்குகளை விட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் எந்த படிப்பு எடுத்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் பிடிப்போடு வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாகவே சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் மேடம். அழைப்புக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மேஷம், ரிஷபம் பார்த்தோம். அடுத்தது மிதுனம் தானே சார்? மிதுனம் எப்படி இருக்கும்? மிதுனம் ராசி, அதாவது 2017 புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுதியான பலன்களை உறுதியான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இது நல்லது நடக்கும், மிகுதியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் ஏன் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா
உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன் பகவான். அதாவது இந்த புதன் பகவானுடைய ராசியாக விளங்கக்கூடிய ஆதிக்கமாக விளங்கக்கூடிய கன்னியா லக்கணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த 2017 புத்தாண்டு வந்து அவதரிச்சிருக்குது. அப்போது இந்த கன்னியா லக்கணத்தை சேர்ந்தவங்க, கன்னி ராசியை சேர்ந்தவங்க அல்லது புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்கணிதப்படி எடுத்துக்கிட்டால் கூட 5ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 14ஆம் தேதியில் பிறந்தவங்க, 23 தேதியில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் வந்து அதாவது உங்களை வந்து எள்ளி நகையாடிய மனுஷாளுக்கு முன்னாடி சொல்லி வச்சு பொழைச்சி காட்டக்கூடிய உற்சாகத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குது மிதுன ராசிக்கு. அதனால் எந்த நேரமுமே அதாவது ராகு காலம், யமகண்டம், அமாவாசை, பாட்டிமை, அஷ்டமி, நவமி இந்த மாதிரியான எந்த ஒரு காலங்களையும் தள்ளி வைக்காமல் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா காலங்களும் எல்லா நேரங்களுமே நல்ல நேரமாக அமையக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குது இந்த 2017. அதனால் பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், கடகம் எப்படி சார் இருக்கும்? கடகம் பொதுவாகவே கடக ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகல் நேரத்தில் பண்ணக்கூடிய சிந்தனையை விட இரவு நேரங்கள் எடுக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு அதிகபட்சமான ஒரு அனுகிரகங்களையும் அதிகபட்சமான யோகங்களையும் வழங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது. கடந்த காலங்களில் வந்து ஏங்கி தவிச்சு எண்ணி பார்த்து நடக்க முடியாத காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அதாவது 2017 பிறந்து 7ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய 7 தேதிக்கு மேலே கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதாவது அற்புதமான அதிர்ஷ்டகரமான ஆண்டுன்னு சொல்லலாம். நிறைய முறை வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை செய்தித்தாளில் படிச்சிருப்போம் அல்லது பேப்பரில் படிச்சிருப்போம், அடுத்தவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கடகராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. மற்றவங்களையெல்லாம் வாழ வச்சு பார்த்த கடகராசியை சேர்ந்த நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வாழக்கூடிய அளவுக்கு அதாவது அடுத்தவர்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு பகுதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லைங்க. ஓகே, சிம்மம் எப்படி சார் இருக்கும்? சிம்மம் அதாவது அடுத்தவங்க கிட்ட காட்டக்கூடிய அன்பை கூட அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கே உண்டான சிறப்பு. அப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2017 எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்ய பகவானாக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து குருவுடைய வீட்டில் இருந்துட்டு இருக்காருங்க. அப்போது குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அரச யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அரசு வகையில் கடந்த காலங்களில் எதிர்பார்த்து ஏங்கி தவித்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டில் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு முயற்சியே எடுக்காமல் உங்களுக்கு அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடியது அல்லது அரசு பணிகள் கிடைக்கக்கூடியது, அரசு வகையில் நின்று போன பணம் தனமெல்லாம் வந்து காலகாலத்தில் வந்து சேரக்கூடியது, எதிர்பாராத அரசியலில் வந்து பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். உங்களுடைய அதாவது வெளியில் வந்து உலகத்தில் வந்து நடித்து பிழைக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் உழைச்சி பிழைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதில் கொஞ்சம் சிரித்து பழகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது உழைக்கிறவங்க பிழைக்கிறாங்க, சந்தோஷம்தான். நடிக்கிறவங்களும் பிழைக்கிறாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் சிரித்து பழகிக்கிங்க. இந்த வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை வந்து வசந்தமான வாய்ப்பாக நீங்கள் அமைச்சிக்க முடியும். கண்டிப்பாக சார். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன ராசி எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கிற நேயர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஐயோ சார் நமக்கு இந்த மாதிரி சூப்பராக சொல்லிட்டாரு, இந்த வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும்னு வேண்டிப்பாங்க. அதான் நம்மளோட பிரார்த்தனையும். தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசலாம். சார் வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சார், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே சார், யாருக்கு சார் கேள்வி கேட்கணும்? என் பையனுக்கு கேட்கணுங்க. சரிங்க சார், பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 23/12/1990. டைம் சார்? ஹலோ, காலை 11:30. காலையில 11:30. ஆமாங்க. ஓகே, நட்சத்திரம் என்ன சார், ராசி என்ன? கும்ப லக்னம், கும்ப ராசி. சரி, நட்சத்திரம் சதயம். ஓகே சார், சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசலாமே. சரிங்க. சரி, வணக்கங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்க பையனுக்கு? பையனுடைய தொழில், அடுத்து திருமணம். சரிங்க. அடுத்ததாக அரசு வேலை. பொதுவாகவே கும்ப லக்கணம் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது தாமதமாக தான் அமையும். அந்த மாதிரி தாமதமாக அமைஞ்சாதான் நல்லது. அந்த தாமதமான திருமணம் பண்ணினார் அப்படின்னா
அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த புனிதமான வாழ்க்கை மறுமணம் அப்படிங்கிற ஒரு மலிவான சூழ்நிலைக்கு போகாமல் இருந்துகிட்டு இருக்கும். அதனால தாமதமான திருமணம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாம். இவருடைய மனசில் வந்து அவ்வப்பொழுது எண்ணங்கள் வந்து வேறு மாதிரி வரும். அதாவது வயசான பெண்ணுக்கு வாழ்க்கை தரலாம், விதவை பொண்ணுக்கு வாழ்க்கை தரலாம், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் முன்னேற்றமான சிந்தனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் மேடையில் பேசுவாங்க, வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து உண்மையான விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும், நட்சத்திரம் சதயமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால. ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து நிறைவேறாது. அதாவது பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி, அதாவது உறவுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரபை மீறிய மதிப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால திருமணம் தள்ளி போகிறத பற்றி கவலைப்பட வேண்டாங்க. இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு மேலே திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. தொழில் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான், அதாவது பெண் வந்ததுக்கப்புறம் புது உறவு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு பொலிவு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதனால திருமணத்துக்கு அப்புறம் இவருக்கு யோகம் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது திருமணம் பண்ணினதுக்கப்புறம் யோகம் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் யோகம் நினைக்க வேண்டாங்க. இவருடைய ஜாதகப்படியே திருமணம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து பெரிய பெரிய யோகங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால யாரை திருமணம் பண்ணினாலும் யோகமாக தான் வாழ்வாருங்க. ஆனால் யோகமான பொண்ணு தான் அமையும் அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. முடிஞ்சால் ராமேஸ்வரத்துக்கு இவருடைய பிறந்த நட்சத்திரம் சதயம் வரக்கூடிய நாள்லையோ அல்லது சதய நட்சத்திரம் வந்து ஒரு 3 நாளுக்குள்ள இந்த மாதிரி ராமேஸ்வரம் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போய் கடலில் வந்து வஸ்திரதானம் பண்ணிட்டு நாளை தீர்த்தம் எடுத்து அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு பால் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி வெளியில் வரும்பொழுது அங்கே இருக்கிற யானைக்கு வந்து ஏதாவது ஆகாரம், கரும்பு அல்லது வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி கொடுத்துட்டு அதே திருச்செந்தூரில் யானை உருவம் பதித்த பொம்மை, அதாவது யானமாக இருக்கக்கூடிய மர பொம்மையோ பிளாஸ்டிக்கோ சம்மந்தப்பட்டது ஏதாவது யானை உருவம் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தில் 2 யானைகளை வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்குங்க. கண்டிப்பாக எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மற்றவர்களுக்கு முன்னாடி மதிப்பு அப்படிங்கிற சிறப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையும் திருமணமும் இவருக்கு அமையும். பயப்பட வேண்டாங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம் சார், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேடம். ஓகே சார், யாருக்கு சொல்லுங்க சார்? மேடம் மோகன் என் பேரு மேடம். மோகன் சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 28/9/1956ங்க. ஓகே. வெள்ளிக்கிழமை காலையில 7:15 மணிக்கு பிறந்தேன். சரிங்க. நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் தெரியல, திருவாதிரை நட்சத்திரம். அப்படிங்களா? சரிங்க சார். சார் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. சரிங்க. வணக்கங்க. வணக்கம் சார். திருவாதிரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹலோ, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சார் திருவாதிரை நட்சத்திரமா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ராசி வந்து மிதுன ராசி வருதுங்க. பொதுவாகவே நீங்க வந்து பெத்தவங்களுக்கு உதவுகிறீங்களே இல்லையோ மற்றவங்களுக்கு அதிகமாக உதவக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை அதிகமாக உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களில், அதாவது 2017 10வது மாதத்துக்கு மேலே உடல் ரீதியான கொஞ்சம் தொந்தரவு, மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான மருத்துவ செலவுகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக கால பைரவருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது பஞ்சபூத கணபதி, பஞ்சபூத பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அந்த பஞ்சபூத பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 5 பூஜை பொருட்கள் 5 பூஜை பொருளை வாங்கிட்டு போயிட்டு பஞ்சபூத கணபதியை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க பார்த்து 5 அளவுக்கு விஞ்சும் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. மோகன் அப்படிங்கிற பேர் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் சோகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த சோகம் எல்லாமே வந்து மேகமாக மறைஞ்சு போயிட்டு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுடைய குலதெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பாக்கியவான்களுடைய அந்த குலதெய்வங்களும் சேர்ந்து உங்களுக்கு அனுக்கிரகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல நாளில் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தொடரும். காத்திருங்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சார், 5 ராசியை பத்தி சொன்னீங்க. 6வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த 2017 எந்த விதமான பலன்களை கொடுக்கும் சார்? அதாவது நீங்கள் பொறுப்போடு செயல்பட்டு விருப்பத்தோடு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கன்னிராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது.
உங்களுடைய கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த 2017 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கன்னியா லக்கணத்தில் தான் 2017 பிறந்திருக்குது. கன்னியா லக்கணத்துக்கு அதிபதியாக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையால் செயல்பட்டு சாதுரியமாகவும் சமயோசிதமாகவும் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்களையும் அதிகமாக கொடுத்து அந்த வருமானங்கள் மூலமாக வெகுமானத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2017க்கு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து மேலே போகும் பொழுது, அதாவது அடுத்த நிலை அப்படிங்கிற பிரபலியத்துக்கு போகும் பொழுது பிராபலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிராபலத்தை தவிர்த்துட்டு பிரபலியத்தை மட்டும் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்ட தெய்வத்தை, அதாவது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு கன்னி ராசிக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் 2017. வாழ்த்துக்கள்ங்க. கண்டிப்பா சார். கன்னி ராசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிறப்புகளா? துலாம் ராசிக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நேயர்கள் கேட்குறாங்க, அதுக்கும் சொல்லுங்க சார். கன்னி துலா ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் வந்து வாயில பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து கும்ப ராசியில வந்து பரிமாணத்தோடு, அதாவது கும்ப ராசியில ஒரு யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதுரியமான சந்தேகம் இல்லாத ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குதுங்க 2017. மொத்த ஜனங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சத்தம் இல்லாத ஒரு யோகத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, எந்த விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, எந்த விஷயத்துக்கும் நீங்கள் ஏக்கப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் ஏங்கி தவித்து ஏக்கப்பட்டு கிடந்த எவ்வளவோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்ட மாதிரி நடக்கக்கூடிய பாக்கியம் துலா ராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிகம் எப்படி சார் இருக்கும்? விருச்சிகம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது 6 மாதம் கழிச்சு ஒரு நல்லது நடக்குது அல்லது 6 மாதம் கழிச்சு ஒரு கெடுதல் வருது அப்படின்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் வச்சுக்கிட்டு அந்த பக்குவத்தின் மூலமாக, அதாவது முன்னெச்சரிக்கையாக சாதுரியமாக சமயோசிதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இவ்வளவு அமைப்பும் இருந்தும் இந்த அமைப்பு இருக்கிற அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்ததுங்க. இந்த அமைப்பும் சிறப்பும் சேர்ந்து பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 2017 இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது எவ்வளவுதான் தெளிவான முடிவெடுத்தால் கூட அந்த தெளிவுக்கு தகுந்த ஒரு உற்சாகமோ அந்த தெளிவுக்கு தகுந்த ஒரு உச்சமோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்ததுங்க. அதாவது எவ்வளவு தூரம் நீங்கள் வாழ்க்கையில் அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதை விட உச்சம் அப்படிங்கிற சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. தனுசு ராசிக்காரங்க நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க சார். பொதுவாகவே தனம் பணம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தனுசு ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் கூட வந்து இந்த தனமும் பணமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து குணம் நல்ல குணமாக இருந்துகிட்டு இருக்கும். யாரு கூட சேர்ந்தாலும் கெட்டு போகாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில், அதாவது எவ்வளவோ தப்பு பண்ணுறவங்க, எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க, எவ்வளவோ மோசம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த உலகத்தில் பொழைச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்லவங்க பொழைக்க முடியாமல் போயிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல குணத்தோடு உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடந்த காலங்களில் நல்லவங்களாக இருந்து நடுவீதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களை வந்து கேவலமாக நினைச்சாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அல்லது கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு 2017 இருந்துகிட்டு இருக்குதுங்க. சிறப்பான வகையில் தனுசு ராசிக்கு. மகரம் எப்படி சார் இருக்கும்? மகரம் அதாவது மகரத்துக்கு நிகரமில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த 2017 புத்தாண்டு வந்து பிறக்கக்கூடிய ஜனனமான அவதரிக்கக்கூடிய ஒரு அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில தான் அவதரிச்சிருக்குது. அப்போ இந்த மகர ராசியில வந்து அவதரிச்சிருக்கிற இந்த புத்தாண்டு வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து சிகரம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு அச்சாரமான ஆண்டாத்தான் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கணும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு. மற்ற நாட்களில் வந்து சனிக்கிழமை எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. ஆனால் மற்ற நாட்களில் விட சனிக்கிழமை வந்து முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக ஜாக்கிரதையாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால் மற்ற நாட்களில் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கந்த பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மகிழ்ச்சி, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வளர்ச்சி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
பகுதி பகுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2017 இருந்துகிட்டு இருக்குது மகர ராசிக்கு. கும்பராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? குதூகலமோடு வாழ்ந்து காட்டக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அதாவது ஒரு மனுஷர் எல்லா மனுஷருமே எல்லா மனுஷாளுக்கும் நல்லவராக இருக்க முடியாதுங்க. எல்லா மனுஷாலுமே எல்லா மனுஷாளுக்கும் கெட்டவராக இருக்க முடியாது. அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லவங்களாக இருந்துகிட்டு இருப்பீங்க. அதிகம் பேர் விரும்பக்கூடியவராகவும் அநேகம் பேர் உங்கள் மேலே வந்து பாசம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா வந்துட்டு இருக்கும். அதாவது எதிரிகள் வந்து இல்லாமல் நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கும்பராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பொதுவாகவே கும்பராசியில் வந்து இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் எதற்குமே அசையாமல் கவலைப்படாமல் ஒரு பொறுமையான நிதானமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். 20 வயசு பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்குண்டான பொறுமையும் நிதானமும் அனுபவமும் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். அந்த பொறுமைக்கும் நிதானத்துக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரியான பெருமை கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த 2017 இருந்துகிட்டு இருக்குதுங்க கும்பராசியை பொறுத்தளவுக்கு. பொதுவாகவே இந்த 2017 கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2017 ஆண்டில் வந்து நீங்கள் பிறந்த கும்பராசியில் வந்து எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி அல்லது நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருந்தாலோ அந்த தேதி அல்லது அந்த நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அதில் ஒரு தேங்காயை வச்சு 3 மா இலையை வச்சு உங்கள் குலதெய்வத்தவோ இஷ்ட தெய்வத்தவோ நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து உங்களை வந்து கண்டிப்பாக அடுத்தவங்க பார்த்து கையெடுத்து, அதாவது யாரெல்லாம் உங்களை பார்த்து கைகூட்டி சிரிச்சாங்களோ அவங்களே உங்களை கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த கும்பத்து மேலே வச்சுக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டான சிறப்பு. கண்டிப்பா சார். இப்போ எப்படி ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தை வந்து ரொம்பவே வந்து அதோட பொறுப்புகள்லாம் அது தலையில விழுதோ, அதே மாதிரி அந்த குடும்பத்துல லாஸ்டா பிறக்கிற குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைக்குட்டின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீன ராசியும் கடைக்குட்டியில இருக்கு. இப்போ அந்த மீன ராசிக்கு எப்படி சார் இருக்கு? மீன ராசி பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ராசியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க மீன ராசி. இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2017 புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவானாக இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த 3ஆம் எண் விதி எண்ணாக கொண்டு இந்த 2017 புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக முன்னேற்றமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணமாகும் சொல்றதை விட திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சுப காரியங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுடைய அங்கத்தில் போட்டுக்கிற தங்கத்தை அடமானம் வச்சிருந்தால் கூட இந்த 2017 அத்தனை தங்கத்தையும் அடமானத்தையும் மீட்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்புகள் வந்து உயரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எத்தனையோ விஷயங்களை வந்து எண்ணி பார்த்து அந்த விஷயங்கள் நடக்காமல் வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லையா, தெய்வமெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளோடு ஞானத்தோடு இருந்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை கேள்விகளுக்கும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பான ஒரு சிறப்பு அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க 2017. பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க வந்து கன்னிமார் தெய்வம் அல்லது காவல் தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை வந்து முறியடிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா சார். தொடர்ந்து நேர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், பாண்டிச்சேரியில இருந்து சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி சார், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யாருக்கு கேள்வி கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். சரிங்க சார். பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க. 28/7/1994. டைம் சார்? ஹலோ, டைமுங்க சார்? டைம் 7:50 PM. PM. சரி, ஓகே. நட்சத்திரம் என்ன சார்? ரேவதி, மீனம். சரிங்க சார். சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசலாம். சரிங்க. வணக்கங்க சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல வணக்கம் சார். சொல்லுங்க. பையனுக்காக தான் கேட்கணும். சொல்லுங்க, பையனுக்கு என்ன கேட்கணுங்க? பையன் BE முடிச்சிருக்கான். சரிங்க. மேற்கொண்டு வேலைக்கு போறதான் போகல, மேற்கொண்டு படிக்க போறான், வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறான், அங்க படிக்க போறான், இப்படியே பண்ணிட்டு இருக்கான். அவனோட எதிர்காலம் இருக்கு. அதாவது பொதுவாகவே வந்து மீனராசியை சேர்ந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் கோச்சார நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது. சுப கிரகங்களுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பாவ கிரகமாகவே இருந்தால் கூட சோகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்திருக்கிறதுனால இவருக்கு வந்து மேற்படிப்பு, அதாவது 1 டிகிரி அப்படிங்கிறத விட 1 டிகிரிக்கு மேலே பல டிகிரி வாங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இவர் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் துடிப்பாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு மறுப்பு சொல்லாமல் நீங்கள் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக இவர் அடுத்த படிப்பு படித்து முடிக்கிறதுக்குள்ள அற்புதமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது.
அயல்நாட்டு வாசம், அதாவது வெளிநாட்டில் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஜாதகப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் வந்து வெகுமதியோடு வாழக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வம்சத்தில் வந்து நீங்கள் எடுக்காத ஒரு நல்ல பேர், நீங்கள் சம்பாதிக்காத ஒரு மதிப்பு, உங்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பெல்லாம் இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாங்க. இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்கிறத விட இன்னாருடைய அப்பான்னு சொல்கிற அளவுக்கு தகுதி மிகுதியாக உயரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் மேற்படிப்புக்கு அனுப்பி வைங்க. அந்த மாதிரி படிப்பு மூலமாக இவருக்கு வந்து மதிப்பு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோங்க. வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம்மா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேடம், ஆகாஷ் மிருகசீட நட்சத்திரம். உங்க பையனா? 2000. ஓகே, சொல்லுங்கம்மா. 2000ல பிறந்த 6வது மாசம் ஜூன் 3 6வது மாசம் 2000ல பிறந்திருக்கான். சரிங்க, டைம் சொல்லுங்க. மிருகசீட நட்சத்திரம் 11:21 மேடம், சனிக்கிழமை. சரிங்கம்மா. காலையிலயா நைட்டா? காலையில. ஓகேங்கம்மா. சார் லைன்ல இருக்காரு, நீங்க பேசுங்க. வணக்கங்க மேடம், புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. ஆகாஷ் மிருகசீட நட்சத்திரம். அந்த மிருகசீரிஷம் வந்து நட்சத்திரம் வந்திருக்குது. அது வந்து 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா, அதாவது ரிஷப ராசியா மிதுன ராசியான்னு கேட்குறேங்க. ரிஷப ராசி. சொல்லுங்க, என்ன கேட்கணும் பையனுக்கு? படிக்க 12 படிக்கிறாங்க சார். சரிங்க. என்ன படிச்சா நல்லா இருக்கும்னு கேக்குறதுக்காக. பொதுவாகவே இவருடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை விட இவர் பிறந்த தேதியே வந்து பாத்தீங்கன்னா 3/6 சொல்லியிருக்கீங்க. 3ஆம் தேதி 6வது மாசம். 6வது மாசம் 2000. ஆமாங்க. இந்த 3/6 சம்மந்தப்பட்டது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அதாவது முக்கியமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருங்க. அதாவது இந்த 3/6 சம்மந்தப்பட்ட, அதாவது நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3/6 இருந்துட்டு இருக்காங்க. கலைத்துறையில ஜெயிச்சவங்கலாம், அதாவது நடிக்க தெரிஞ்சு ஜெயிச்சதை விட நடக்க தெரியாதவங்க கூட கலைத்துறையில் வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த 3/6 என்ன ஆதிக்கம் உள்ளவங்க. அதனால் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பையனுக்கு இந்த 3/6 இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இவர் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் பொருத்தமான பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே பாசம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அப்பாவை விட அம்மா மேலே பாசம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் யாருடைய பேச்சை எடுத்துக்காம தன்னுடைய முயற்சியில் முழு மூச்சாக இருந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த முயற்சிக்கு உண்டான மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. குலதெய்வ சம்பந்தப்பட்ட வகையில் குறை இருக்கிறதுனால இந்த பையனுக்காக சின்ன வயசில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது வேண்டுதலோ பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு அந்த நேர்த்திக்கடனை நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகப்படி தெரியுது. அதனால் குலதெய்வத்து கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து மறந்திருந்தால் கூட அந்த நேர்த்திக்கடனை வந்து நீங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினீங்க அப்படின்னாலே இவருக்கு வந்து இவருடைய நேர்மைக்கு தகுந்த பெருமை, இவருக்கு நேர்மைக்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய அம்சம், இதுவெல்லாம் வந்து அம்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வாழக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி சார். நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு இந்த புது வருஷம் பிறந்திருக்க இன்னைக்கு வந்து 12 ராசிக்கும் ரொம்ப அற்புதமான அழகான விரிவான ராசி பலன்களை சொன்னீங்க. இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்தே சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தாண்டில் நீங்கள் நேயர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா அலுவலகத்துக்கெல்லாம் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் வந்து, அதாவது இந்த 4 வாரத்துக்குள்ளே 5 நாடு போயிட்டு வந்துட்டீங்க. ஆனால் எங்கள் நாட்டுக்கு ஏன் வரல அப்படின்னு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருவர் நேற்று நேரிலே வந்து எவ்வளவோ செலவு பண்ணி நேரில் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஆனால் அவர் வந்து இந்த புதியுகத்தை வந்து புதியுகம் நிகழ்ச்சி வரக்கூடியதை வந்து யூடியூப்பில் எடுத்து பார்த்துக்கிட்டு அவர் சந்தோஷப்பட்டு இருக்காருங்க. நேரில் பார்க்க முடியாட்டி கூட ஒரு ஆறுதல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நாடும் வரக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாடு தான் போக முடியுது. அதே மாதிரி அடுத்து வந்து யூஎஸ் போக வேண்டியது இருக்குது, கனடா போக வேண்டியது இருக்குங்க, லண்டன் யூகே போக வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா உறுதியாக வருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி இந்த புத்தாண்டில் வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சாஸ்திரம் சொன்ன சான்றோர் சொன்ன விஷயத்தை உண்மையை மறைக்காம உறுதியோடு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து புது யுகம் அப்படின்னு பெயரளவுக்கு இல்லாமல் புதுமையான நிகழ்ச்சிகளை உண்மையோடும் உறுதியோடும் உலக மக்களுக்கு நேர்மையோடும் மிகுதியோடு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த புதுயுகம் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை பாக்கியவான்களுக்கும், பொதுவாக என்னை பார்க்கவே முடியாத என்னை கூட பவுடர் பூசி அழகாக உட்கார வச்சுக்கிற மேக்கப் மேன் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கும் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு புத்தாண்டு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பாரு இவங்கள பாரு, அந்த அறிஞரை பாரு, அந்த நாட்டை பாரு, இந்த நாட்டை பாருங்கிறோம். எந்த நாட்டை பார்க்குறத விட உங்களுடைய வீட்டை பாருங்க. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ஒரு புத்தகமோ
அல்லது மற்றவங்களோ ஒரு தத்துவமோ சொல்லாத பெத்தவங்க சொல்ல முடியும். அதனால பெத்தவங்களை மதிச்சு அல்லது பெத்தவங்களை மறைமுகமாக கவனிச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பாக்கியவான்களுக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் குலதெய்வ ஆசையும் நவகிரகம் அனுகிரகம் கிடைக்கிறதோட பஞ்சபூத பாக்கியமும் கிடைக்கிறதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகம் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. கண்டிப்பா சார். அந்த நேயரோட கனவு நனவாக புதுயுகம் டிவி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.